the bell icon on YouTube and don't miss another update. 1000 காரணம் உக்ரைன் யுத்தத்துக்கு இருந்தாலும் வெள்ளை மாளிகைக்கு அடிப்படையில் ஒரு காரணம் தான். இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சு ரஷ்ய அதிபர் புட்டினா 5வது முறை வந்து உட்கார்ந்துடக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்தார்கள். திட்டங்கள் அதை நோக்கி தான் தீட்டப்பட்டது. ஆனால் ரஷ்யாவே 10 வருஷம் பின்னோக்கி போட முடியாமல் போனப்ப புட்டினை எப்படி தள்ள முடியும் ஆட்சி அதிகாரத்திலேருந்து? கடைசியில் கொஞ்ச நஞ்சம் அங்கங்கே வச்ச கன்னி வெடிகள் மாதிரி இருந்த நபர்களையும் அமெரிக்கா தேவையில்லாமல் பலி கொடுத்துருச்சு. நவால்னியை கூட சொல்லலாம் அந்த லிஸ்ட்டில். இந்த மாதிரி மறைமுகமாக பல லிஸ்ட்டில் உள்ள ஆட்களும் காணாமல் போயிட்டாங்க. அதை பூரா ஒழுங்காக உக்ரைன் யுத்தத்தை வைக்காமல் இருந்திருந்தா அந்த ஆட்கள்லாம் அங்கங்கே கன்னி வெடி மாதிரி வச்சுருக்கலாம். புட்டின் மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பதவி இழப்பாரான்னு தெரில, ஆனால் உள்ளூர்லேயே எதிர்பாராத ஒரு தாக்குதலுக்கு ஆளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் உக்ரைன் யுத்தத்தை ஆரம்பித்து கையில் உள்ள கார்ட்ஸை பூரா அமெரிக்கா போட்டது மட்டும்தான் மிச்சம். ரஷ்ய அதிபராக புட்டின் 5ஆம் முறைப்படி பதவியேற்று ஒரு ஸ்பீச்சையும் கொடுத்துட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு. கிரிம்லினில் இவர் இந்த 5வது முறை புட்டின் 5.0 அப்படின்னு பாஸ்ட்டை பார்க்கும்போது வெள்ளை மாளிகையில் பைடன் கதறி தான் எழுதிருப்பார். வேற வழியே இல்லை, போட்ட திட்டத்தையும் மீறி மனுஷன் உட்காந்து ஜெயிச்சிட்டானே அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் அப்படிங்கிறது அமெரிக்கா கணக்கு போடாமல் இருந்திருக்காது, இல்லை கணக்கு போட்டிருக்கவும் வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா அமெரிக்கா எவ்வளவு தான் முயற்சி செஞ்சாலும் பல இடங்களில் அடி சறுக்கும். ஆப்கானிஸ்தானில் தோற்று வெளியேறுவோம்னு நினச்சிருந்தா போயிருக்கவே மாட்டாங்க. வியட்நாமில் அடி உழுகும்னு தெரிஞ்சிருந்தா போயிருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி உக்ரைன் யுத்தத்தில் தோக்கிறது மட்டும் இல்லை, நம்ம கையில் வச்சுருந்த கார்டு பூரா மிஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா போயிருக்கவே மாட்டாங்க. அந்த லிஸ்ட்டில் இது வந்துருச்சு. புட்டின் அவர்கள் 5.0 அப்படின்னு கிரிம்லினில் பதவி ஏற்றோன்னே சரி வெள்ளை மாளிகைக்கு கிரிம்லின் ஆப்பு வச்சிருச்சு அப்படின்னா இந்த 5.0க்கு ஒரு பரிசு கொடுக்கணும்ல. எப்பயுமே ரஷ்யா இந்த நாளுக்காக டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி மேலைநாட்டு ஏஜென்சிகள் ரிலீஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக இந்த 2ஆம் உலகப் போர் வெற்றி தினத்தன்னைக்கு உக்ரைன் யுத்தத்தை முடிச்சிடணும் அப்படின்னு 2 வருஷமாக டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் எந்த ஒரு யுத்தத்தையுமே டேட் ஃபிக்ஸ் பண்ணி நடத்துவார்கள். ஆனால் வெளிப்படையாக இதுதான் டார்கெட் டெட்லைன் அப்படின்னு வைக்கவும் முடியாது. அப்படி வச்சா மேற்கொண்டு தான் அழுத்தமாகும். டெட்லைனுக்காக இவனுங்க என்னமும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பதட்டத்தில் மஞ்சள் குளிக்க தான் எதிரிகள் பார்ப்பார்கள். அதனால் போர்க்களத்துக்கு டெட்லைன் அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தாலும் கசியக்கூடியதோ அடுத்தவங்க ஸ்மெல் பண்ணக்கூடிய ஒரு டெட்லைன் வைக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் 2 வருஷம் ஏஜென்சிகள் எழுதி தீர்த்தாங்க, அமெரிக்க ஏஜென்சிகள். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இந்த பர்டிகுலர் 5.0க்காக உக்ரைன் யுத்த காலத்தில் மிகப்பெரிய வேட்டையை ரஷ்ய இராணுவம் ஆரம்பிச்சிச்சு. 1 நாள் 2 நாள் இல்லை, ஒரு 7 நாளைக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சு அதோட கவுண்ட்டை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. எவ்வளவு ஒரு வெறித்தனம்! இம்புட்டுக்கு காரணம் வெள்ளை மாளிகை தான். அந்த கவுண்ட்டு அப்படிங்கிறது ஏறக்குறைய 4 வில்லேஜுகளை இந்த 7 நாட்களுக்குள்ளே கைப்பற்றியிருக்காங்க. எல்லாமே முக்கியமான பகுதிகள் தான். டொனக்ஸ் ரீஜனை ஒட்டி உள்ள 4 கிராமங்கள் தான் இப்போதைக்கு கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த 4 கிராமங்களை கைப்பற்ற விடாமல் தடுக்கிறதுக்கு உக்ரைன் கொடுத்த விலை அப்படிங்கிறது சுமார் 1000 வீரர்கள். 7 நாளில் 1000 வீரர்களை இழந்திருக்கார்கள். இந்த 4 மாகாணங்களும் அதே மாதிரி இந்த 1000 வீரர்களும் தான் கிரிம்லினுக்கு பரிசு செய்தியாகவே போயிருக்கு. இதான் அங்கே உள்ள கொண்டாட்டத்தோட கொண்டாட்டமாக அங்கே உள்ள சேனல்களும் கொண்டாடி தீர்க்கிறாங்க. இந்த விஷயம் நடந்த பற்றி வாயே திறக்கிறது இல்லை உக்ரைன். காரணம் என்ன அப்படின்னா இதுக்காக தான் இதை பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போய் ஆமாஞ்சாமி 4 கிராமம் கையை விட்டு போச்சு, அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த 4 கிராமத்தை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பழைய ஸ்டைல்லே பேசினோம்னா அவனுங்களுக்கு தான் இன்னமும் குஷியாக போயிடும். அப்படிங்கிறனால ஜெலன்ஸ்கி அமைதி கேட்குறார். ஆனால் இங்கே பரிதாபக்குரிய நிலை என்ன அப்படின்னா இந்த 1000 வீரர்கள் இழந்திருக்காங்க 7 நாட்களில் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஃப்ளாஷ் ஆகி போகுது. ஏற்கனவே இவனுங்கனால உள்ளூரில் ஆட்களை திரட்ட முடியல. யாரால? உக்ரைனால் உள்ளூரில் ஆட்கள் திரட்ட முடியாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உக்ரைன் பிரஜைகளை போய் அந்தந்த ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வை அப்படின்னு இருக்காங்க, தட்டி தூக்கிட்டு போகிறது காட்டுக்கு. ஆனால் அது அவ்வளவு சுலபம் கிடையாது. விருப்பம் இல்லாமல் வண்டி ஏற்றி விட்ட நாட்டுக்கு ஆபத்து, கெட்ட பேர். அதே சமயம் சொந்த நாட்டு மக்களே பிடிச்சி இழுத்துட்டு வராங்கிற கெட்ட பேர் உக்ரைனுக்கு வந்து சேரும். இதெல்லாம் ஃப்ளாஷ் பண்ணி விட ஆள் இருக்குது. ஃப்ளாஷ் பண்ணாமல் யாருக்கும் தெரியாமல் செஞ்சால் இவனுங்க கெட்ட பயலுங்க செஞ்சே தீருவாங்க. இதை
ஜெர்மனியிலயோ இல்ல மத்த ஐரோப்பா பகுதிகள்ல வாழக்கூடிய உக்ரைனியர்கள, அதாவது தஞ்சம் புகுந்த உக்ரைனியர்கள ஜெர்மனியும் வழி அனுப்பி வச்சுரும். இவனுங்களும் புடிச்சு தூக்கிட்டு வந்துருவாய்ங்க. ஆனா இது பூரா ஃபிளாஷ் ஆகி தொலையுமே! அதுதான் இங்க சிக்கலே. அப்படி ஃபிளாஷ் ஆகும் அப்படின்னு பயப்படுறனால தான் உக்ரைன் போய் சொல்லுது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணு அப்படின்னு. மக்கள்களும் வேற வழி இல்லையே. உட்கார்ந்திருக்கிறதே அகதி ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ்ல. போய் நில்லுனா நின்னு தான் ஆகணும். அப்படி போய் நின்னா ஜெர்மன் அரசாங்கம் இல்ல சிஸ்டம் வேலை செய்யல அப்புறம் வா அப்படின்ட்டாய்ங்க. ஏன் அப்படின்னா சிஸ்டம் வேலை செய்யுதுன்னு சொல்லி கணக்கெடுத்து, அதுக்கப்புறம் இந்த கணக்கெடுத்துல அந்த லிஸ்ட்ட அனுப்பிச்சு விடு அப்படின்னு செலன்ஸ்கி கேட்டா ஜெர்மனி செய்ய போறதில்ல. சான்சலர் தூக்கி போட்டு மிதிப்பாரு. ஆனா அமெரிக்கா அழுத்தம் குடுத்துச்சுன்னா நேட்டோவோட சீஃப் போய் உட்காந்துக்குவாரு ஜெர்மனுக்குள்ளேயே. அதே மாரி ஐரோப்பாவோட சீஃபையும் போய் உள்ளுக்குள்ள உட்காந்துக்குவாங்க. 2 பயலுகளும் உள்ள உட்காந்து அமெரிக்கா ஃபோன்ல வந்தா சான்சலர் என்ன பண்ணுவாரு பாவம். அதுக்கான ஒரே வழி என்ன அப்டின்னா, சிஸ்டம் கோளார் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு அந்த கூட்டத்த கண்ட்ரோல் பண்ணி இருக்கிற இடத்திலே இருக்க வச்சிருக்காங்க. ஆனா அந்த கூட்டத்துக்கு இந்த தகவல் போயிருக்கு. 7 நாள்ல 1000 வீரர்கள நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு. இனிமே யாராச்சும் முன்னேறி வருவார்களா? வாய்ப்புக்கள் மிக மிக கம்மி தான். அந்த இடத்திலே ஒரு புரட்சி வெடிக்கும். அநியாயமா வந்தவனுங்கள அனுப்பிச்சு விட்றியே அப்படின்னு சொல்லி உள்ளூர்லயே கத்துவார்கள். காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள அனுப்பி விடாட்டி போர் நின்றும் அப்படிங்கிறது அந்த ஊர் மக்களோட எண்ண ஓட்டமா இருக்கு. இப்படி ஒரு பெரும் சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, அதை இடியாப்ப சிக்கலா மாத்திருச்சு புட்டின் அவர்களோட 5.0 விழா. இப்பேற்பட்ட அதிர்ச்சிகள தொடர்ந்து வெள்ளை மாளிகைக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கு ரஷ்யா. இது வெள்ளை மாளிகைக்கு கூடுதலான கடுப்பு. ஆனா இந்த கடுப்புக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணக்கூடிய இடத்துல பைடனும் இல்ல, வெள்ளை மாளிகையும் இல்ல. காரணம் ரஃபாவ ஓப்பன் பண்ணி விட்டாய்ங்க. அத சமாளிக்கணும். அதுல அடிபடாம வெளியில வரணும். அந்த யுத்தத்த நிறுத்தணும். இல்ல யுத்தத்துல மைலேஜ் எடுக்கணும். அது 1 மணி நேரம், 12 மணி நேரத்துலலாம் எடுக்கக்கூடிய விவகாரமே கிடையாது. அதனால அங்க ஒரு பெரிய ஃப்ரண்ட் லைன் ஓப்பன் ஆனனால, வெள்ளை மாளிகை கிரெம்ளின் குடுக்குற அதிர்ச்சி தகவல எல்லாம் வாங்கி வாங்கி பேசாம வச்சுக்குது. சரி தலையெழுத்த ஆரம்பிச்சுட்டோம். அனுபவிச்சு தான் ஆகணும். அடுத்து சிக்காமையா போயிருவா ரஷ்யா? அமெரிக்காவும் இருக்கும். ரஷ்யாவும் இருக்கும். அடுத்தடுத்த களத்துல சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அடுத்த திட்டங்கள அமெரிக்கா போட ஆரம்பிச்சிருக்கும். காரணம் அந்த மாரி நாடு அது. ரஷ்யாவும் அதேதான். 2ஆம் உலகப் போர் முடிவுல இருந்தே தீவிரமா உன் கவனம் பூரா என் சைடு தான் இருந்துச்சு. இன்னைக்கு வரையும் எதையாச்சும் சாதிச்சியா? அசிங்கப்பட்டது தான் மிச்சம். ஒவ்வொரு காலமும் அசிங்கப்பட்டும் உனக்கு புத்தி வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு இந்த பக்கம் கிரெம்ளின் கிளம்பி போயிருக்கும். 2 பயலுகளுமே உலகத்தோட நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துக்கான போட்டி தான். வேற ஒண்ணும் கிடையாது. அவன் நிலத்த இவன் எடுக்கல, இவன் நிலத்த அவன் எடுக்கல. அந்த உலகத்தோட நம்பர் 1 அப்படிங்கிற அந்த ரேஸ்ல முன்னாடி இருப்போம், இல்ல பின்னாடியாச்சும் இருப்போம். ஆனா விட்டு குடுத்து மட்டும் விலகவே முடியாது. இன்னைக்கு நீ முன்னாடி இருக்கன்னா, தட்டி விட்டு 2 நாள்ல முன்னாடி வந்துருவேன் பாரு அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் கோவ மாற இந்த வல்லரசு நாடுகள் விடமாட்டார்கள். இது தெரியாம ஏமாந்து போற நாடுகள் உக்ரைன் மாரி பலியாடு வேற. ஏமாந்து போற நாடுகள் அப்படின்னு லிஸ்ட் போட்டோம்னா ஐரோப்பா தான். தெரிஞ்சே வெட்டில் பூச்சி மாரி விழுந்துப்புட்டு, இப்ப குய்யோ முய்யோன்னு கூட கத்த முடியுதில்ல. போற போக்குல அங்கங்க நின்னு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி தப்பிச்சு போலாமான்னு ஐடியா பார்க்கிறார்கள். வாய்ப்பே இல்லையே! அதத்தான் இப்ப அகதிகள திருப்பி அனுப்புற விவகாரத்துல ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கும் ஒரு காட்டு காட்டுது. 5.0 நடக்க விடக்கூடாதுன்னு தான் இம்புட்டு கூத்து. நடந்துருச்சு. இத கன்டின்யூ பண்ண விடக்கூடாது. இல்ல 6.0 வரக்கூடாதுன்னு என்ன வேணாலும் அமெரிக்கா செய்யும். பொறுத்திருந்து பார்ப்போம்.